2017ஆம் ஆண்டுக்காக நான் ஜெபித்த பொழுது அருள்நாதர் இந்த ஆண்டை குறித்து the year of turbulences, the year of turbulences, கொந்தளிப்பின் ஆண்டு என்று சொல்லி பெயரிட்டு இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பயப்படாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு this is the year of repayment. repayment என்று சொன்னால் நீங்கள் செய்த காரியங்கள், நற்கிரியைகள், கர்த்தருக்கு கொடுத்தது எல்லாவற்றுக்கும் அவர் உங்களுக்கு திருப்பி கொடுக்கிற ஆண்டு இது. ஹல்லேலூயா. ஆனால் உலகத்துக்கு இந்த வருடம் இட்ஸ் a year of turbulence. டர்புலன்ஸ்னா கொந்தளிப்பு. சாத்தானோ அந்த பொல்லாங்கன் என் ஜனத்துக்கு விரோதமாய் நிறைய பொருளாதார நெருக்கங்களையும், எர்த்குவேக்ஸ், பூமி அதிர்ச்சிகளையும், இன்னும் நேச்சுரல் கலாமிட்டிஸ், இயற்கை சேதங்களையும் இந்த வருடத்தில் அதிகமாய் கொண்டு வருவான். ஆனாலும் என் கிருபை என் ஜனத்தின் மேல் தங்கி இருக்கும். நான் என் கரத்தை என் ஜனங்களுக்கு காண்பிப்பேன். எப்படி தெரியுமா மகளே? மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் படியே, நீ எகிப்தில் இருந்து உன் புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணும்படி நான் செய்வேன். நீ எகிப்தில் இருந்து புறப்பட்ட அந்த நாளிலே நான் உன்னை எப்படி அந்த இருப்பு காலவாயிலிருந்து கொண்டு வந்தேன், அதே போல இந்த ஆண்டில் நான் அநேக அதிசயங்களை காணும்படி செய்வேன். யாருக்கு? என் ஜனத்துக்கு, என் ஜனத்துக்கு. ஆமென் என்று சொன்னார். ஆதலால் ஒவ்வொரு கான்டினென்ட், கண்டங்களை குறித்தும் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். இயேசு சொன்னார், இந்தியாவை குறித்து முதலாவது ஜெபம் பண்ணும் பொழுது, இந்தியா இரும்பு காலவாய் போல காணப்படும் என்று சொன்னார். இரும்பு காலவாய்னா தானியேல் அப்படிப்பட்ட ஒரு ஃபர்னஸ்ல, அயன் ஃபர்னஸ்ல போட்டாங்க. விசுவாசம் சோதிக்கப்படுகிற ஒரு இடம்தான் காலவாய். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இங்கு காணப்படும். தேசம் எங்கும் பயம் சூழ்ந்திருக்கும். ஒன்று மாறி ஒன்றாய் நடக்கிற காரியங்கள் ஜனங்களுடைய உள்ளத்திலே திகில கொண்டு வரும். நீங்க பயப்படாதீங்க. ஆனாலும் கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போறாருங்கிறது தான் காரியம். ஹல்லேலூயா. ஆமென். இன் இந்தியா பார்வோனுடைய உள்ளம் கடினமானது போல தேசாதிபதியினுடைய உள்ளம் மேலும் மேலும் கடினமாகி கொண்டே இருக்கும். ஆனாலும் பார்வோன் மூலம் தேவன் மகிமைப்பட்டது போலவே தன்னுடைய ஜனங்களுடைய வாழ்வில் அவர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. அடுத்து நம்முடைய இந்திய பொருளாதாரத்தில் ஒவ்வொரு கால் பகுதியிலையும் சற்றாய் முன்னேற்றம் உண்டாகும். ஒவ்வொரு 3 months, every 3 months, முதல் 3 மாதங்களும் மிக மிக கடினமான ஒரு காலகட்டமாக இருக்கும். அடுத்த 3 மாதம் கொஞ்சம் ரிலீஃப், அதுக்கடுத்து 3 மாதம் கொஞ்சம் ரிலீஃப். இப்படியாய் ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு ஒரு விடுதலையை பொருளாதார ரீதியாக நாம் கண்டுகொள்ள முடியும். ஹல்லேலூயா. அடுத்து கொள்வனையும் விற்பனையும் அற்று போகும், உற்பத்தியும் விற்பனையும் குறைந்து போகும். கொள்வனையும் விற்பனையும் 0 ஆயிரும். பிஸ்னஸ், இன்னும் ட்ரேட், இது எல்லாமே கம்மி ஆயிரும். தொழில்களும் வியாபாரங்களும் குறைந்து போகும். அதனால தொழில்கள்லையும் வியாபாரங்கள்லையும் என்ன உண்டாகும்னா உண்மை இல்லாமல் போய்விடும். இதனால கலப்படங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பெருக ஆரம்பிக்கும். இது நிமித்தம் உணவு பொருட்களில் நிறைய இன்ஃபெக்ஷன், ஃபுட் இன்ஃபெக்ஷன் இன்க்ரீசஸ் அண்ட் பொல்யூட்டட் ஃபுட், கலப்படமான உணவுகள், ரொம்ப இன்ஃபெக்ஷியஸ் ஃபுட் வர தேசத்தில் வர ஆரம்பிக்கும். இந்த வருடத்தில் காணப்படுகிற பொருளாதார குறைவு நிமித்தம் திருடும், விபச்சாரமும், இரத்தம் சிந்துதலும், தற்கொலைகளும் பெருகும். பிரியமானவர்களே, அடுத்து
வட மாநிலங்களில் விசேஷமாய் உத்தரப்பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் வறுமை சூழ்நிலை அதிகமாய் காணப்படும். அடுத்து நம்முடைய தலைநகர் டெல்லியில் அதிகமான ரயாட்ஸ், போராட்டங்கள், குழப்பங்கள் உண்டாயிருக்கும், நிச்சயமாய் உண்டாயிருக்கும். நம்முடைய இந்தியாவில் இயற்கை பேரழிவுகள், நம்முடைய இந்திய வரைபடத்தை நம்ம எடுத்து பார்த்தோன்னா எல்லை மாநிலங்களாய் காணப்படுகிற மாநிலங்களில் இயற்கை பேரழிவுகள் உண்டாகும். இயற்கை பேரழிவுகள்னா நேச்சுரல் கலாமிட்டிஸ், இயற்கையாக ஏற்படுகிற பூகம்பங்கள், பூமி அதிர்ச்சிகள், இதெல்லாம் அதிகமாக இருக்கும். இந்த வருடத்தில் எர்த்குவேக்ஸும் பூமி அதிர்ச்சிகளும் பூகம்பங்களும் அதிகமாய் காணப்படும். நம்முடைய தமிழ்நாட்டில் கடல் சீற்றமாய் இருக்கிறதுனால ஜனங்களுடைய உள்ளம் பயம் கவ்விக்கொள்ளும். ஆனால் அழிவு அதிகமாய் இராதபடி நம் அருள்நாதர் காத்து கொள்ளுவார். அழிவை பார்க்கிலும் பயம்தான் அதிகமாய் காணப்படும். நம்முடைய இந்திய தேசத்தில் கடைசி 6 மாதங்களில் இயற்கை அழிவுகள் உண்டாயிருக்கும், கட்டாயமாய் உண்டாயிருக்கும் பிரியமானவர்களே. மாத்திரமல்ல, கடல் நீர் உட்புகிறதுனால, கடல் நீர் கடல் பிரதேசங்களில் உள்ள சில பிரதேசங்களில் நுழைய ஆரம்பிக்கிறதுனால சீஷோர் ஸ்டேட்ஸில் அப்படியாய் நடக்க ஆரம்பிக்கும். மீன் வாசலில் இருந்து கூக்குரல் உண்டாயிருக்கும், மீன் வாசலில் இருந்து கூக்குரல் உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய கிளைமேட்டிக்கல் கண்டிஷன்ஸை பார்த்தா இந்தியாவில் வறட்சியான கடினமான ஒரு பருவநிலை காணப்படும். வறட்சியான ஒரு ஹார்டு கிளைமேட், வெதர் கண்டிஷன் காணப்படும். நம்முடைய தேசத்தில் யாருக்கு வெற்றி உண்டாயிருக்கும்னா, யாருக்கு? கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். விசுவாச பரீட்சை ஆண்டு இது. யார் விசுவாசத்தில் உறுதியாக இருக்காங்களோ அவங்க கட்டாயம் ஜெயிப்பாங்க. விசுவாசம்தான் இந்த ஆண்டிலே நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும். அடிக்க போகிற அந்த காற்றுல, காற்றுனா புயலை சொல்லலை, ஆமாம், உள்ள அர்த்தத்தோடு சொல்லி ஒரு காற்று போன்ற ஒரு சூழ்நிலையில் விசுவாசம் உள்ளவன் ஸ்ட்ராங்கா நின்று கொள்ளுவான். கரங்களை தட்டி ராஜாவுக்கு மகிமை செலுத்துவான். நம்முடைய ஆசிய கண்டம், நம்முடைய நாட்டை பற்றி பார்த்த பிறகு ஆசிய கண்டத்துக்காக நான் ஜெபித்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சொன்ன காரியம், ஆசிய கண்டத்தில் இந்த வருடத்திலே பூகம்பங்களும், எர்த்குவேக்ஸ், பூமி அதிர்ச்சிகளும், சைக்ளோன்ஸ், புயல்களும் அதிகமாய் காணப்படும். அதிகமாய் தான் இந்த ஆண்டிலே. பிரியமானவர்களே, நம்முடைய ஆசியா கண்டத்தை சேர்ந்த பூட்டான், நேபாள், பங்களாதேஷ் போன்ற இமயமலை அடிவாரத்தில் இருக்கிற நாடுகளிலும், தைவான், பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா போன்ற கடற்கரை நாடுகளிலும், வியட்நாம், தாய்லாந்து போன்ற நாடுகளிலும் பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும். அடுத்து பசிபிக் பெருங்கடல்லையும் இந்திய பெருங்கடல்லையும் அமைந்துள்ள 3 தீவுகளிலே பேரழிவுகள் உண்டாகும். அடுத்து I heard a wailing voice from China. சைனா தேசத்திலிருந்து ஒரு கூக்குரலின் சத்தத்தை ஆவியில் நான் கேட்டேன். ஒரு புதுவிதமான கொடிய வியாதி சைனாவிலிருந்து பரவ ஆரம்பிக்கும். ரொம்ப பல்யூஷன் சைனா தேசத்தில். பல்யூஷன்னா மாசு, அவங்களுடைய சூழ்நிலைகளில் மாசு அதிகமாய் காணப்படுகிறதுனால அதிகமான பாதிப்புகள் சூழ்நிலைகள்லையும் அவங்களுடைய ஹெல்த்லையும் அதிகமாய் உண்டாயிருக்கும். ரஷ்யா அப்படிங்கிற அந்த ஆசியா கண்டத்தில் உள்ள தேசத்தை பார்க்கும் பொழுது
ரஷ்யாவின் அவங்க பொருளாதாரத்தில் பலன் அடைவார்கள். ஆனால் ஓநாய்கள் போல திரைக்கு பின்பதாக உலகத்துக்கு விரோதமாய் அநேக தீங்குகளை திட்டமிடுவார்கள். பிரியமானவர்களே, ஆசிய நாடுகளில் மொத்தத்தில் இயற்கை அழிவுகளை குறித்த பயங்கள் அதிகமாய் ஜனங்களுடைய உள்ளத்தை சூழ்ந்திருக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அடுத்து அமெரிக்க கண்டத்தை ஜெபித்த பொழுது கர்த்தருடைய சகாயம் அமெரிக்காவில் தங்கும். அமெரிக்கா கர்த்தர் அவராக கண்டுபிடித்து தெரிந்து கொண்ட ஒரு தேசம், இஸ்ரேலுக்கு உதவி செய்கிறதுக்காக. ஆதலால் அவர் அதிகமாய் அமெரிக்காவை நேசிக்கிறார் என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த ஆண்டில் கர்த்தருடைய சகாயம் அமெரிக்காவின் மேல் தங்கும். அரசியல் காரியங்களில் அமெரிக்க தேசங்களிலே சீர்திருத்தங்கள், ரிவைவல் உண்டாகும். பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் காணப்படும். ஜப ஆவிலையும் வார்த்தையில் அபிஷேகத்திலையும் அமெரிக்கர்கள் முன்னேறி செல்றத நம்ம பார்க்கலாம். ஒரு விதமான ட்ரை அண்ட் ஐசி கோல்ட் கிளைமேட், கடினமான பனிமயமான ஒரு கிளைமேட் அமெரிக்காவை சூழ்ந்து கொண்டு இருக்கும். அமெரிக்கா இழந்து போன மகிமையை கட்டாயமாய் பெற்றுக்கொள்ளும். ஆமென். அடுத்து ஐரோப்பா கான்டினென்ட், ஐரோப்பிய கண்டம், அதுக்காக நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் சொன்ன காரியங்கள், சாத்தான் தொடர்புடைய காரியங்கள் ஐரோப்பா கண்டத்திலே பெருகும். அதே வேளையில் இயேசு சொன்னார், என் உள்ளம் ஐரோப்புக்காக உடைகிறது மகளே. என்னுடைய சுவிசேஷத்தை சொல்லுகிற அநேகரை நான் ஐரோப்பிய கண்டத்திற்கு அனுப்ப விரும்புகிறேன் என்று சொன்னார். நம்முடைய ஊழியம் கூட ஐரோப்பாவில் அதிகமாக வளரும். ஆமென், ஆமென். நீ போவியா அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா ஐரோப்பாவில் அவ்வளவான கொடூரமான காலங்களை அவர்கள் சந்திக்கிறார்கள். வருடத்தின் கடைசி மாதங்களில் கடற்கரை ஓரமாய் இடம்பெற்றுள்ள ஐரோப்பிய நாடுகளில் புயல்களும் பனிக்காற்றும் அதிகமாய் காணப்படும். மேலும் ஐரோப்பாவில் வேலையற்ற நிலைமை பெருகும். அன்செட்டில்டு கண்டிஷன், ஐரோப்பாவில் வேலையற்ற நிலைமை பெருகும். சில விதமான கொள்ளை நோய்கள் ஐரோப்பிய கண்டங்களில் தோன்றும். அவர்களுடைய உணவு பழக்கங்களால் இது உண்டாகும். அவர்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ், உணவு பழக்கங்களால் இது உண்டாகும். அடுத்து கர்த்தருடைய உள்ளம் ஐரோப்பாவுக்காக உடைந்திருக்கிறத பார்த்தேன். உடைந்திருந்தது பிரியமானவர்களே. ஏன்னு சொன்னா ஆலயங்கள் எல்லாம் சாத்தானுடைய தொழுகை இடங்களாய் ஐரோப்பாவில் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆலயங்கள் சாத்தானுடைய தொழுகை இடங்களாய் மாறிக்கொண்டிருக்கிறதா? இந்த ஆண்டிலே துர் உபதேசங்கள் ஐரோப்பாவில் பெருகும். மாத்திரமல்ல, மன அழுத்தம் என்று சொல்லப்படுகிற டிப்ரெஷன் ஐரோப்பிய நாடுகளிலே அதிகமாய் காணப்படும். பிரியமானவர்களே, இதெல்லாம் எதுக்குன்னா, அப்படி கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்க சிஸ்டர், உண்மையிலே சொல்கிறாங்களா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு போகிறதுக்கு இல்லை. ஐரோப்பா பரிதாபமான நிலைமையில் இருக்குது. அதுக்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அடுத்து ஆப்பிரிக்க கண்டத்துக்காக நான் ஜெபித்த பொழுது கர்த்தருடைய அக்கினி ஆப்பிரிக்காவின் மேல் விழ கண்டேன். கர்த்தருடைய அபிஷேகம் அதிகமாய் ஆப்பிரிக்காவில் உள்ள தேவ ஊழியர்கள் மேல் ஊற்றப்படும். பொருளாதாரத்தில் அமன் ஆப்பிரிக்க கண்டம் படிப்படியாய் முன்னேறுவதை நாம் பார்க்கலாம். அடுத்து ஆஸ்திரேலிய கண்டத்துக்காக நான் ஜெபித்த பொழுது பாரம்பரியமான ஒரு சூழ்நிலையில் இருந்து அவர்கள் எல்லாம் ஆவியானவரை அறிந்து கொள்கிற இடத்திற்கு இந்த ஆண்டிலே அதிகமாய் கடந்து வருகிறார்கள். அவங்கெல்லாம் நல்ல பீப்புள், ஆஸ்திரேலியன்ஸ். ஆனால்
ஒரு செல்ஃப் கண்டென்ட்மெண்ட் உள்ள லைஃப்ல இருக்காங்க. இந்த ஆண்டிலே அதிகமாய் பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் தேட ஆரம்பிப்பார்கள். அடுத்து வளைகுடா நாடுகளுக்காக நான் ஜெபித்த பொழுது பொருளாதார பின்னடைவு வளைகுடா நாடுகளிலே கட்டாயம் உண்டாகும். அரசியல் குழப்பங்கள் அதிகமாய் காணப்படும். ஃபியர், பயம் வளைகுடா நாடுகளில் உள்ள ஜனங்களை அவங்களுடைய உள்ளத்தை கிரிப் பண்ணும், ஆட்கொள்ளும். பயம், இரத்தம் சிந்துதல், போர், இவற்றை குறித்த பயங்கள் வளைகுடா நாடுகளில் ஜனங்களை ஆக்கிரமித்து கொள்ளும். வேலை வாய்ப்புகள் குறைவதால் ஃபாரினர்ஸ், அந்நிய தேசத்திலிருந்து வளைகுடா நாடுகளில் குடியேறி இருக்கிறவங்கள அதிகமாக இந்த ஆண்டில் அவங்க வெளியே அனுப்பி விடுவார்கள். பிரியமானவர்களே, the countries around Israel, இஸ்ரேலை சூழ்ந்திருக்கிற நாடுகளில் எல்லாம் பயங்கரங்களும் இரத்தம் சிந்துதலும் யுத்த சத்தமும் உண்டாயிருக்கும். ஆனால் அதன் மத்தியிலே இஸ்ரேல் சுகமாய் தங்கி இருக்கும். கர்த்தருடைய மகிமை இஸ்ரேலை மூடி இருக்கும். அநேக ஜனங்கள் தேவனுடைய நகரத்தை நாடி ராஜாவுடைய நகரத்திற்கு கடந்து செல்லுவார்கள், உலகமெங்கும் இருந்து. ஆமென், ஆமென். மலை சூழ்ந்த வளைகுடா நாடுகளில் சிலவற்றில் வெள்ளத்தினால அழிவுண்டாகும். பாலைவனம்தான், ஆனாலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கு மலை சூழ்ந்த பகுதிகளில் இந்த ஆண்டில் விசித்திரமாய் வெள்ளம் உண்டாகும். பிரியமானவர்களே, ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க கூடுமானால் கர்த்தருடைய கம்ஃபர்ட்னா ஆறுதல், தேறுதல், அவருடைய ஜனங்களை அது தேடி வரும். ஹல்லேலூயா, ஆமென். அவர் சொன்னார்ல, உன்னை எகிப்தில் இருந்து அழைத்து வந்த அந்த நாட்களில் உன் அதிசயங்களை காண பண்ணும்படி இந்த ஆண்டில் காண பண்ணினது போலவே இந்த ஆண்டில் நான் அதிசயங்களை காணும்படி செய்வேன், செய்வேன், செய்வேன். ஆமென். Anointing will be poured on the people who seek him with real love. உண்மையான அன்போடு அவரை தேடுற ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் தான் ஆமென் உறுதியா நின்று ஜெயம் எடுக்க முடியும். இனி வருகிற ஆண்டுகள் எல்லாம் அப்படித்தான். அது நமக்கு சொந்தமானது. கரங்களை தட்டி ராஜாவுக்கு மகிமை செலுத்துவோமா? ஆமென், 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 ஆமென். ஒரு பெரிய தேவ மனிதர் மரித்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார் இந்த ஆண்டிலே. பிரியமானவர்களே, உலகமெங்கும் ஒரு டிசீஸ் காணப்படும். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? போன வருஷம் கூட சொன்னேன், இந்த வருடமும் அது இன்னும் பெருகி இருக்குது. மன அழுத்தம், எங்கு பார்த்தாலும் மன அழுத்தம், டிப்ரெஷன், 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 டிப்ரெஷன். பிரியமானவர்களே, நம் அருள்நாதர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ இந்த ஆண்டுல ஒரு நன்மையும். சிங்க குட்டினா யாரு? இந்த உலகத்துல பிரபுக்கள், ராஜாக்கள், ஐஸ்வர்யவான்கள், பணம் வச்சிருக்கிறவங்க, தொழில் அதிபர்கள், ட்ரேட் பண்றவங்க தாழ்ச்சி அடைந்து பட்டினியை சந்திக்க கூடும். கர்த்தரை தேடுகிற நமக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெனரலா 3 காரியம் இந்த உலகத்தில் பெருகும். என்ன தெரியுமா? முதலாவது ஜெசபெல், ஜெசபெல் ஆவி, பொல்லாத விபச்சார ஆவி. அந்த ஆவி பெருகும். எங்கு பார்த்தாலும் சபைகளில் கூட, ஊழியக்காரனு கூட அது விட்டு வைக்கிறது இல்லை. பரிசுத்தத்தை நாடி தேடி அணைத்து கொண்டால் ஒழிய அந்த ஆவியினுடைய ஆளுகைக்கு தப்ப முடியாது, தப்ப முடியாது. ரெண்டாவது பெறுகிறது என்னதுன்னா, விஞ்ஞான அறிவு, புதிய கண்டுபிடிப்புகள் பெருகும், பெருகும். ஆமென்.
நிச்சயமாய் அறிவு அதிகமாய் பெருகும். கம்ப்யூட்டரில் கூட இன்னும் நிறைய டெக்னாலஜிஸ் இந்த வருடத்தில் அதிகப்படுறது. எனக்கு கம்ப்யூட்டர்னா என்னன்னே தெரியாது, அது வேற விஷயம். ஆனால் ஆமென் ஆமென், நிறைய புத்தம்புது டெக்னாலஜிஸ் பெருகுவதை நாம் பார்க்கலாம். மூன்றாவது பெருகுகிற ஒரு காரியம் சுயநலம், லவ்லெஸ் நேச்சர், அன்பற்ற ஸ்பாவம், மெர்சிலஸ் சிச்சுவேஷன், இரக்கமற்ற சூழ்நிலை, இதுவும் பெருகும். ஆண்டவர்